ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அக்ஷய திருத்தியை மற்றும் சோமவார விரதத்துக்கான வழிபாட்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்காக சிவலிங்கத்தையும் நம்ம வீட்டில் எப்போவுமே வழிபாடு செய்யக்கூடிய அன்னபூர்ணி தேவி சிலையையும் ரெடியாக பாலாபிஷேகத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், சிவபெருமான் நம்ம வீட்டில் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய சிவலிங்கம் வச்சுருக்கோம், அன்னபூர்ணி தேவியும் வச்சுருக்கோம், கூடவே நந்தி தேவரும் வச்சுருக்கோம். கண்டிப்பாக சிவபெருமானுக்கு நம்ம வழிபாடு அபிஷேகம் செய்யும் பொழுது நந்தி தேவருக்கும் பண்ணி தான் ஆகணும். அதனால பால் சுத்தமான பசும்பால் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம அபிஷேகத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். எதுக்காக இந்த அக்ஷய திருத்தியினால் இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறோம் அப்படின்றதுக்கு 3 சிறப்பான கதைகள் சொல்லப்படுது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா குசேலனும் கிருஷ்ணரும்னு சொல்லலாம். ரொம்பவே வறுமையில் இருக்கக்கூடிய குசேலனுக்கு நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. அந்த வறுமையில் போய் தன்னோட நண்பரான கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கலாம் அப்படின்னு அவர் ஒரு பிடி அவலை மட்டும் கொண்டுட்டு வராரு கையில். இந்த வறுமையிலையும் எனக்காக ஏதோ ஒன்று கொண்டுட்டு வந்திருக்கானே என்னோட நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இழந்த செல்வத்தெல்லாம் மீட்டு கொடுத்து ராஜபோகத்தில் அவர் வச்சுருக்காரு. இது ஒரு கதையாக சொல்லப்படுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்மளோட சிவபெருமான் பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சு பிரம்மதேவருடைய தலை அவர் கையில் திருவோட அப்படியே ஒட்டிக்குது. அதில் நம்ம பார்வதி தேவி அன்னபூர்ணியாக மாறி பிச்சை இடும் பொழுது தான் அந்த பிரம்மஹத்தி தோஷம் கழிஞ்சு அந்த திருவோடு கீழே விழுது. அந்த திருநாளும் இன்னைக்கு தான் சொல்லப்படுது. அதே போல் கனகதாரா ஸ்தோத்திரம் உதயமான திருநாள் இன்னைக்கு தான். சங்கராச்சாரியார் எழுதினது இந்த அக்ஷய திருத்தியை திருநாள் அன்னைக்கு தான். அதனால ரொம்பவே சிறப்பு மிக்க நாளாக இந்த அக்ஷய திருத்தியை நாள் கொண்டாடப்படுதுங்க. இன்னைக்கு நம்ம எதை வச்சிருக்கோம்னு பார்க்கலாமா? என்னைக்குமே தானியத்துக்கு குறைவில்லாத இருக்கணும்ன்றதுக்காக நம்ம துவரம்பருப்பு எடுத்திருக்கோம். புதுசா வாங்கிட்டு கொஞ்சம் வச்சிருக்கேன். அவல் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கல்லுப்பு மகாலட்சுமியோட அம்சம், இது கண்டிப்பா வைக்கணும். வெல்லம் வச்சிருக்கோம். என்றைக்குமே நம்ம வீடு தித்திப்பா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ஒரு பழம் வச்சிருக்கோம். குங்குமம் மஞ்சள் வச்சிருக்கோம். திருமாங்கல்ய கயிறு வச்சிருக்கோம். சுமங்கலி செட்டு வச்சிருக்கோம். இது கூடவே இன்னும் கொஞ்சம் பொருள் நான் வைக்க போறேன். ஓரளவுக்கு தங்கம் விலை எடுக்கிற மாதிரி இருக்கும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷமுமே நகை எடுத்து வைப்பேன். இந்த மாதிரி எடுக்கிற நகையை ஃபர்ஸ்ட் மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நான் போட்டுக்கிறது உண்டு. பட் இந்த வருஷம்லாம் நம்மளால இனிமேல் எடுக்க முடியுமான்ற அளவுக்கு தான் மைண்டு இருக்குது. எனிவே நம்ம ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட அதுக்கான வருமானத்தை கூட அந்த மாதிரி நாங்கள் எடுக்கும்படியான ஒரு சௌபாகியத்தை கூடன்னு வேண்டுதல் மட்டும் வச்சாச்சு. ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த தங்க காயினும் வெள்ளி காயினையும் தான் வச்சு நான் வழிபாடு செய்திருந்தேன். கூடவே கொஞ்சம் கேஷ் வச்சு இந்த மாதிரி வழிபாடு பண்ணிட்டேங்க. இந்த கேஷை ஒரு நல்ல விஷயத்துக்கான முதலீடாக போடுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அது பல்கி பெருகணும், அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும். அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். என் பையனுக்கு அட்மிஷனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த மாதிரி கூட நான் அதை யூஸ் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி மாமியாரும் எங்களோட சேர்ந்து வழிபாடு செய்திருந்தாங்க. அதே மாதிரி பசங்க இருந்தாங்க. கணவர் இன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டதுனால லேட்டாக தான் வந்திருந்தார். வந்ததுமே அவரையும் வழிபாடு செய்ய வச்சு அவர்கிட்ட இருந்தும் காசு வாங்கியாச்சு. அர்ச்சனையும் செஞ்சு முடிச்சாச்சு.